ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சாச்சு தமிழ்லயே. ஸோ இப்போ நம்ம படிக்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் படிக்கல அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான நேரான தமிழ் சொல் தருக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொலைநோக்கு இயந்திரம், ஆப்ஷன் பி தொலைநகல் கருவி, ஆப்ஷன் சி தொலைநகல் இயந்திரம், ஆப்ஷன் டி தொலைநோக்கு கருவி. ஸோ இதுல ஃபேக்ஸ் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி தொலைநகல் இயந்திரம். ஓகேவா? ஸோ இந்த கலைச்சொல் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க். பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க். ஆப்ஷன் ஏ தலைக்கவசம், ஆப்ஷன் பி முகமூடி, ஆப்ஷன் சி மூக்கு கவசம், ஆப்ஷன் டி முகக்கவசம். ஸோ இதுல மாஸ்க் அப்படின்னா என்னது? மாஸ்க்னா என்னது? ஆப்ஷன் டி முகக்கவசம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊர் பெயர்களின் மருவு பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. கலைச்சொல் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அது எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, படிச்சுக்கோங்க. ஊர் பெயர்களின் மருவு எழுதுக. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ புத்தூர், ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி கோவன், ஆப்ஷன் டி கோடை. ஸோ இதுல கோயம்புத்தூர் அப்படின்னா என்னது? ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் பி கோவை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊர் பெயர்களின் மருவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியுடைய மருவு பெயர் என்னது? ஆப்ஷன் ஏ திருப்பள்ளி, ஆப்ஷன் பி திருவைப்பள்ளி, ஆப்ஷன் சி திருச்சீர், ஆப்ஷன் டி திருச்சி. ஸோ திருச்சிராப்பள்ளியுடைய மருவு பெயர் என்னது? திருச்சி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மருவு பேஸ் பண்ணியே இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே 3 கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ கலைச்சொல் பேஸ் பண்ணியும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. மருவுமே நிறைய கேட்குறாங்க. ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. புக்குக்கு பின்னாடியே இருக்குது எல்லாமே. கும்பகோணம். ஆப்ஷன் ஏ மடந்தை, ஆப்ஷன் பி குடந்தை, ஆப்ஷன் சி சிந்தை, ஆப்ஷன் டி கோயில் நகரம். கும்பகோணமுடைய மருவு பேர் என்னது? ஆப்ஷன் பி குடந்தை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அடடா எவ்வளவு சிற்பங்கள், ஆப்ஷன் பி இதுல பார்த்துக்கோங்க. ஸோ எது வந்து கரெக்டான ஆன்சரு? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணர்ச்சி தொடர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ வியப்புக்குரியது அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஸோ இதுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறுத்தற்குறிகளில் எது கரெக்டு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த நிறுத்தற்குறிகளில் எது கரெக்டு? சேரர்களின் பட்டப்பெயர்களில் இந்த இடத்துல கமா வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆச்சரியக்குறியும் வராது, குறிப்பிடத்தக்கவை, கொஸ்டின் மார்க்கும் வராது. ஸோ எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்ற சொல்லியிருக்காங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். ஸோ இதோட ஆப்ஷன் ஏ கொட்டாங்குச்சியில் சோற்றை வடித்து நீட்டினான், ஆப்ஷன் பி சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான், ஆப்ஷன் சி அகப்பையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான், ஆப்ஷன் டி கரண்டியில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். நீத்து பாகம் அப்படின்னா அதுக்கு எழுத்து வழக்கு சொல் என்ன அப்படின்னா மேல் கஞ்சி. ரைட்டா?
நீத்து பாகம் அப்படின்னா அதுக்கு நம்ம எழுத்து வழக்கு சொல் என்னது அப்படின்னா மேல் கஞ்சி. ஸோ அது வந்து எதுல இருக்கு? ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றலு வீசியது. ஆப்ஷன் பி சோலைக்குள் எழுத்து வழக்கு சொல் தான் தென்றலு அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். ஃபர்ஸ்ட் இது தப்பு தான். ஸோ நெக்ஸ்ட், சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது. ஸோ இது மேபி கரெக்டாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், சோலைக்குள்ளே சோலைக்குள்ளே அப்படின்னு வராது. ஸோ இதுவும் தென்றலு. ஸோ இது தப்பு தான். நெக்ஸ்ட், சோலையிலே சத்தம் இல்லாமல் தென்றலு தென்றலு வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. கபிலன் வேலை செஞ்சா ஊதியம் பெறுவான். ஸோ இதோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ இறந்த காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி எதிர்காலம், ஆப்ஷன் டி முக்காலம். அவன் வேலை பார்த்தா ஊதியம் கிடைக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு இல்லையா? இது வந்து என்னது? ஆப்ஷன் சி எதிர்காலம். இதே இறந்த காலம்னா அவன் வேலை செஞ்சான் ஊதியம் பெற்றான் அந்த மாதிரி வரும். வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஊதியம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது நிகழ்காலமாக இருக்கும். ஓகேவா? அவன் செஞ்சா வாங்குவான். ஸோ அது எதிர்காலம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லு. ஏதாவது இந்த இதுவுமே நம்ம புக்குக்கு பின்னாடி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதை நீ இணைச்சு எது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு நீ கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ மீன்வெளி, ஆப்ஷன் பி விண்மாலை, ஆப்ஷன் சி விண்மீன், ஆப்ஷன் டி விண்கோல். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியானது தான் இருக்குது இந்த நியூ சிலபஸில். ஸோ அதனால் இலக்கணத்துக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. குமரன் மழையில் நனைந்தனன். நனைந்தனன் அப்படின்னா என்ன அப்படின்னா நனைஞ்சான் அப்படின்றத அர்த்தம். குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்றதான் நனைந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இறந்த காலம், ஆப்ஷன் பி நிகழ்காலம், ஆப்ஷன் சி எதிர்காலம், ஆப்ஷன் டி காலவலு. ஸோ இதில் குமரன் மழையில நனைஞ்சான் இது என்னது? ஆப்ஷன் ஏ இறந்த காலம். நனைந்தனன் நனைந்தான் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல். ஸோ இதுவுமே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஆல்ரெடி என்னென்ன சொல்லிட்டோம்? கலைச்சொல் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வேர்ச்சொல், இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி? மறு பெயர். ஓகேவா? உரைத்த வேர்ச்சொல்லை தருக. ஆப்ஷன் ஏ உரை, ஆப்ஷன் பி உரைத்து, ஆப்ஷன் சி உறைந்து, ஆப்ஷன் டி உரை. ஸோ இதோடைய வேர்ச்சொல் என்ன? உரை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். ரீட் பண்ணாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கேலி சித்திரம் என்றால் டேஷ். ஆப்ஷன் ஏ யாவை, ஆப்ஷன் பி என்ன, ஆப்ஷன் சி ஏன், ஆப்ஷன் டி எப்படி. ஸோ கேலி சித்திரம் என்றால் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் அது ஈஸியாக இருக்கும். வாசிச்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினை சொல். இதுவும் அதே தான். முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர். ஆப்ஷன் ஏ எங்கு, ஆப்ஷன் பி எப்படி, ஆப்ஷன் சி என்ன, ஆப்ஷன் டி எத்தனை. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆப்ஷன் ஏ அதனால், ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி அதுபோல், ஆப்ஷன் டி யாது. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால என்ன செய்யும்? அது காக்கையினுடைய கூட்டுல முட்டையிடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை.
ஆப்ஷன் ஏ எனவே, ஆப்ஷன் பி ஆகையால், ஆப்ஷன் சி ஏனெனில், ஆப்ஷன் டி மேலும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் என்னது மழைக்கு அடிப்படை. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஷ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். இதை சொன்னது யார் அப்படின்னா மணிமேகலை. ரைட்டா? உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஷ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்க போகிறேன். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆகையால், ஆப்ஷன் பி ஏனெனில், ஆப்ஷன் சி அது போல, ஆப்ஷன் டி அதனால். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்? வழங்க போறேன். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ இதை ஒரு தடவை ரீட் பண்ணாலே இதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொழுந்தாடை. ஆப்ஷன் ஏ பனையின் கொழுந்து, ஆப்ஷன் பி கரும்பின் நுனிப்பகுதி, ஆப்ஷன் சி புளியின் கொழுந்து, ஆப்ஷன் டி வேம்பின் கொழுந்து. ஸோ இதெல்லாமே நுனி பகுதியை குறிக்கிறது இல்லையா? ஸோ இதுல கொழுந்தாடை அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கரும்புடைய நுனிப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கரும்புடைய நுனிப்பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம்? கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். புளியினுடைய கொழுந்துன்னு தான் சொல்லுவோம். வேம்புடைய நுனிப்பகுதியையும் கொழுந்துன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பனையினுடைய கொழுந்து, அதை நுனிப்பகுதியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பனங்குருத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோடைய கொழுந்து வகை என்ன சொல்லுவோம்? குருத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கொழுந்தாடைன்றது அப்ப எதுக்கு வரும்? கரும்பினுடைய நுனிப்பகுதி, அதுக்கு தான் என்ன பேரு? கொழுந்தாடை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. ஸோ க அப்படின்னு வந்தாலே அது என்னது நமக்கு தெரியும்? வியங்கோல் வினைமுற்று இல்லையா? கொள்க, குறைக்க அப்படின்னு வந்தாலே அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பொருள் தருக. படி. ஆப்ஷன் ஏ புத்தகம் பாடுதல், ஆப்ஷன் பி படித்தல் நூல், ஆப்ஷன் சி படிக்கட்டு படித்தல், ஆப்ஷன் டி புத்தகம் மாடிப்படி. ஸோ படி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் வரும்? படித்தல் அப்படின்றது மீனிங் வரும், கரெக்டு தான். இன்னொன்று படிக்கட்டு அப்படின்ற மீனிங் வரும். ஃபர்ஸ்ட் இதில் இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் படித்தல் அப்படின்ற மீனிங் கரெக்டாக வரும். ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். படினா என்னது? படிக்கட்டு, இன்னொன்று படித்தல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சொல்லுக்கு இரு பொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை. நகைனா ரெண்டு மீனிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சினம் நவமணிகள், ஆப்ஷன் பி வியப்பு தங்கம், ஆப்ஷன் சி புன்னகை ஆபரணம், ஆப்ஷன் டி மகிழ்ச்சி வைரம். இதுல நகைன்றது என்னது? ஆப்ஷன் சி புன்னகை ஆபரணம், ஆப்ஷன் சி புன்னகை, இன்னொன்று ஆபரணம், நகை அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பொருள் தருக. கூவல். ஆப்ஷன் ஏ நீர்நிலை பள்ளம், ஆப்ஷன் பி துவாரம் மூங்கில், ஆப்ஷன் சி அமிழ் முழுகு, ஆப்ஷன் டி சுங்கம் வரி. கூவல்னா என்னது? ஆப்ஷன் ஏ நீர்நிலை பள்ளம். ஓகேவா? ஸோ பொருள் பேஸ் பண்ணி உள்ளதும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு சாப்டருக்குமே புக்குக்கு பின்னாடி இருக்கு அது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. கூவல் அப்படின்னா என்னது? நீர்நிலை பள்ளம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிக. உழை உலை, ஆப்ஷன் ஏ சமைத்தல் பிடரி மயிர், ஆப்ஷன் பி உழைப்பு சேறு, ஆப்ஷன் சி உழைக்களம் கலைத்தல், ஆப்ஷன் டி உயிர் வாழ்தல் கவலை. உழை அப்படின்னா என்னது? உழைப்பு அப்படின்ற மீனிங் இருக்கு. உழை அப்படின்னா என்னது? சேரு. ஓகேவா? இந்த உழை அப்படின்னா உழைப்பு, இந்த உழைனா என்னது? சேரு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரு தொடரில் அமைத்து எழுதுக. இப்ப குறில் சொல்லை நெடில் சொல்லா மாத்தி பொருள் வேறுபாடு வர்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே தொடர்ல அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. மடு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, குறில் சொல் நெடில் சொல்லா மாத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மடு நெடில் சொல், இதுக்கு என்னது, மாடு இல்லையா, மடு மாடு. அப்ப இது எதுல வருது, ஆப்ஷன் பில மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு, கரெக்டா வந்திருக்கு. ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். இது கரெக்டா தப்பா அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். அது கரெக்ட் தான். ரைட்டா? இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஸோ இதுவுமே என்னது கரெக்ட் தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதை ஆப்டிடியூட்ல நமக்கு கேட்க சான்ஸ் இருக்கு. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். தில்லான் அப்படின்றவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதை ஆப்டிடியூடுக்கு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுல கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இதை ஆப்டிடியூடா கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன். இருந்த இடத்திலே இருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். செகண்ட் ஒன். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது. தேர்ட் ஒன். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை. ஸோ இதுல எது கரெக்ட்ன்றதான் கொஸ்டின். ஸோ இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. தப்பானது கேட்டிருக்காங்களா கரெக்டானது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இது கரெக்ட் தான். ஓகேவா? வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் இதை வச்சு நம்ம பணம் செலுத்த முடியாதுன்னு போட்டிருக்காங்க. இது தப்பு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட். திறன் அட்டை என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டது. இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஃபர்ஸ்டும் தேர்டும் என்ன செய்யுது, கரெக்ட் தான். A and E இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆ தான் தப்பு. ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் கேட்டிருக்காங்க. மீடியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மொழியியல், ஆப்ஷன் பி ஊடகம், ஆப்ஷன் சி ஒளியியல், ஆப்ஷன் டி இதழியல். மீடியானா என்னது, ஆப்ஷன் பி ஊடகம். ரைட்டா? இப்போ மொழியியல் அப்படின்னா என்னது, லிங்கஸ்டிக்ஸ். மொழியியல்னா என்னது, லிங்கஸ்டிக்ஸ். ஓகேவா? ஒளியியல் அப்படின்னா ஃபோனோலஜி. ஓகேவா? ஸோ இதையுமே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததுல என்ன செய்வாங்க, தனியா இதை நமக்கு கேட்கலாம். இதழியல் அப்படின்னா என்னது, மேகசின். ஓகேவா? இதழியல் அப்படின்னா மேகசின், மொழியியல் அப்படின்னா லிங்கஸ்டிக்ஸ், ஊடகம் அப்படின்னா மீடியா, ஒளியியல் அப்படின்னா ஃபோனோலஜி, இதழியல் அப்படின்னா மேகசின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலை சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலை சொல்லை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ நோய், ஆப்ஷன் பி பக்க விளைவு, ஆப்ஷன் சி மூலிகை, ஆப்ஷன் டி ஒவ்வாமை. இதுல சைடு எஃபெக்ட் அப்படின்றது என்னது, ஆப்ஷன் பி பக்க விளைவு இல்லையா? ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைச்சொல். கலைச்சொல்ல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறிப்பு, ஆப்ஷன் பி நடுக்கல், ஆப்ஷன் சி அகழாய்வு, ஆப்ஷன் டி கல்வெட்டியல். இதுல பொறிப்பு இதுல கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன்
ஏ பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது? பொறிப்பு. ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பொருள் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. தண்டருள் என்ற சொல்லினுடைய பொருள். ஆப்ஷன் ஏ மேலான பொருளே. ஆப்ஷன் பி அதை தவிர. ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை. ஆப்ஷன் டி தொண்டு. தண்டருள்னா என்னது? ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை. ஆப்ஷன் சி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள் அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மலை. ஆப்ஷன் பி நிலவு. ஆப்ஷன் சி கடல். ஆப்ஷன் டி சூரியன். திங்கள் அப்படின்னா என்னது? நிலவு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ திருக்கழுக்குன்றம். ஆப்ஷன் பி விருத்தாச்சலம். ஆப்ஷன் சி வேதாரண்யம். ஆப்ஷன் டி ஆற்காடு. ஸோ இதில் திருமறைக்காடு அப்படின்றது என்னது? ஆப்ஷன் சி வேதாரண்யம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஸோ இந்த கூட்டு பெயர் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கேட்குறாங்க. ஸோ ஆட்டு. ஆப்ஷன் ஏ கூட்டம். ஆப்ஷன் பி நிறை. ஆப்ஷன் சி ஆடுகள். ஆப்ஷன் டி மந்தை. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதோடைய கூட்டு பெயர் என்னது? ஆடுக்கு ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட். கீழ்காணும் சொல்லின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல். ஆப்ஷன் ஏ குலை. ஆப்ஷன் பி குவியல். ஆப்ஷன் சி மந்தை. ஆப்ஷன் டி கட்டு. என்ன சொல்லுவோம்? கல்லுக்கு கற்குவியல். ரைட்டா? ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். கற்குவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பழம் இச்சொல்லினுடைய கூட்டுப்பெயர். பழம் இந்த சொல்லினுடைய கூட்டுப்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ குலை. ஆப்ஷன் பி குவியல். ஆப்ஷன் சி மந்தை. ஆப்ஷன் டி கட்டு. ஸோ பழத்துக்கு என்ன சொல்லுவோம்? பழக்குலை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஆப்ஷன் பி சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் சி சாண்டியாகோ மீனை மிகப்பெரிய பிடித்தார். ஆப்ஷன் டி பிடித்தார் சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை. ஸோ இதில் கரெக்டான சென்டென்ஸ் எது? ஆப்ஷன் பி சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஆப்ஷன் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பேசவும் தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆப்ஷன் பி படிக்கவும் பேசவும் எழுதவும் தமிழ் மொழி உகந்த மொழி. ஆப்ஷன் சி தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஆப்ஷன் டி எழுதவும் பேசவும் தமிழ் மொழி படிக்கவும் உகந்த மொழி. ஸோ இதை ரீட் பண்ணோன்னே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. ஆப்ஷன் ஏ கூடுகட்டி வாழும் சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. ஆப்ஷன் சி பறவை இனத்தை சார்ந்து வாழும் சிட்டுக்குருவி கூடுகட்டும். ஆப்ஷன் டி சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட். ஒரு ஓர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் நம்ம ஈஸியாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஓர் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு உயிரெழுத்துல தொடங்குச்சு அப்படின்னா அந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்?
ஓர் அப்படின்னு கொடுக்கணும். அதே வந்து உயிர்மை எழுத்துல தொடங்குச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர்றது என்ன வரணும்? ஒரு வரணும். ஆல்ரெடி வந்து இந்த ஒரு ஓர் பேஸ் பண்ணி உள்ள இலக்கணம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நம்மளோட வீடியோஸ்ல இருக்கு, பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இலக்கணத்துல போட்டிருக்கோம். ஓகேவா? ஒரு ஓர் பேஸ் பண்ணி. ஸோ அதுல இது எது கரெக்டான சென்டென்ஸ்? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம். ஸோ இது என்னது? உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஓர் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்னதுதான்? கரெக்ட் தான். ஸோ மற்றது தப்பு தானா அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம். ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஸோ இது அப்ப தப்பு. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும். ஸோ இலக்கியம் இதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். இன்னொன்று தமிழ் இனத்தால் அப்படின்றது வராது. நெக்ஸ்ட், தமிழ் இனத்தால் ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம். தமிழ் இனத்தால்னு வராது. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது? கரெக்டான ஆன்சர். ஒரு ஆன்சர் கரெக்டு தான் அப்படின்றத நம்ம செக் பண்ணும்போது மற்ற ஆப்ஷன்ஸ் தப்பு தான்றத ஃபைனல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ இதில் நம்ம என்ன சொன்னோம்? இதுவும் ஒரு ஓர் பேஸ் பண்ணி தான். இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துல தொடங்குச்சு அப்படின்னா என்ன வரணும்? ஓர் அப்படின்னு வரணும் இல்லையா? இதே உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரணும்? ஒரு வரணும். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். இதுல இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது தப்பு. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஓர் வந்து கரெக்டா போட சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓர் பகலும். இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓர் இருக்கு. நமக்கு என்ன வரணும்? ஒருன்றது வரணும். ஸோ அப்ப இந்த சென்டென்ஸும் தப்பு தான். நெக்ஸ்ட், இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்ப இதுவும் தப்பு தான். ஓர் இரவு வரல இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. அப்ப இது கரெக்டு தான். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்டு தான். இதுவும் உயிர்மை எழுத்து தான். இதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். எது எதுல வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. 3 இடத்துல வந்திருக்கு. அதையும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான். ஆல்ரெடி நம்ம புக் பேக் கொஸ்டினும் போட்டுட்டு இருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட்ல பாருங்க. ஸோ அதுலேயும் இந்த இது வந்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு பேஸ் பண்ணி. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ல அப்படியே இதே சென்டென்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அழகிய சிற்றூரில் ஒரு ஓர் வரல. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு தான். செகண்ட் சென்டென்ஸும் தப்பு தான். நெக்ஸ்ட், ஓர் அழகிய. ஸோ இது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. அப்ப இது வந்து கரெக்டு தான். சிற்றூரில் ஒரு குளம். குளம் அப்படின்றது கூன்றது உயிர்மை எழுத்து. அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு தானான்னு ஃபைனல் பண்ணிக்குவோம். அழகிய. ஸோ இதுக்கு முன்னாடி எதுவுமே போடலை. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் இப்போ என்னது? கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச்சை கதிரவன், ஈயில் மலை, பருதி கல்வி, வெற்பு கொடுத்தல். ஸோ இதுல பொருள் எது கரெக்ட்? விச்சை அப்படின்னா என்னது? கல்வி. ஈயில் அப்படின்னா கொடுத்தல். பருதி அப்படின்னா என்னது? கதிரவன். வெற்பு அப்படின்னா மலை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? தேர்ட் ஒன் தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டில மட்டும்தான் அது என்ன செய்யுது? இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது? விச்சை அப்படின்னா கல்வி. செகண்ட் ஒன் ஈயில் அப்படின்னா என்னது? கொடுத்தல். தேர்ட் ஒன் பருதி அப்படின்னா கதிரவன். ஃபோர்த் ஒன் வெற்பு அப்படின்னா மலை. ஓகேவா? சொல் பொருள் பேஸ் பண்ணி உள்ளது நிறைய கொஸ்டின் இந்த இதில் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உரு இச்சொல்லினுடைய பொருளை தெரிவு செய்க. உரு இந்த சொல்லினுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ அழகு, ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் சி நாவாய் ஓட்டுபவன், ஆப்ஷன் டி கப்பல். ஸோ இதுல உரு அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ அழகு. ஓகேவா? உரு அப்படின்னா என்னது? அழகு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் அதே தான். சொல் பொருள் பொறுத்துக சொல்லியிருக்காங்க.
பொக்கிஷம் குதிரை, பரி அழகு, சிங்காரம் வீரன், சூரன் செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்னா என்னது? செல்வம். பொக்கிஷம் அப்படின்னா என்னது? செல்வம். பரினா என்ன? குதிரை. பரினா குதிரை. சிங்காரம் அப்படின்னா அழகு. சிங்காரம்னா என்னது? அழகு. சூரன் அப்படின்னா வீரன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த்து தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்டான ஆன்சர். செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? பொக்கிஷம் அப்படின்னா என்னது? செல்வம். பரினா குதிரை. சிங்காரம் அப்படின்னா அழகு. சூரன் அப்படின்னா வீரன். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை நீக்கி எழுதுக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. அவன் அப்படின்னு வரும்போது அது எப்படி வரும்? ஆப்ஷன் ஏ புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஆப்ஷன் பி புத்தகத்தை எடுத்தது அவன் இல்லை. இது என்னது? தப்பு. ஆப்ஷன் சி புத்தகத்தை எடுத்தது அவன் அன்று. அன்றுலாம் என்ன செய்யாது? வராது. அக்ரிணைக்கு தான் என்ன செய்யும்? வரும். ஆப்ஷன் டி புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. ஸோ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஆப்ஷன் பி பானையை உடைத்தது கண்ணன் அன்று. ஆப்ஷன் சி பானையை உடைத்தது கண்ணன் அல்லர். அல்லர்லாம் வராது இல்லையா? பானையை உடைத்தது கண்ணன் அல்லீர். அல்லீர்னா பன்மை இல்லையா? ஸோ அப்போ எது வரும்? பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகுக்கு உணர்த்தினார். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினான். உணர்த்தினான் அப்படின்றது வரக்கூடாது, தப்பு. ஆப்ஷன் சி ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார்கள். இது பன்மையில் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒருத்தரை மட்டும்தான் குறிச்சிருக்கு. ஹிப்பாலஸ்ன்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுவும் வராது. ஆப்ஷன் டி ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர்கள். ஸோ இதுவும் என்னது? தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சரியா தவறா பார்க்கும்போது மற்ற ஆப்ஷன் தப்பு தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சரை டிக் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தியை கொடுத்து கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்லையுமே இதே மாதிரி ஒரு பத்தி கொடுத்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதை ரீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சரை கரெக்டாக போட்டுறோம்னா 5 கொஸ்டின் கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேவா? காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஓகேவா? யாரு வாரா? காமராஜரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டோரியிலிருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு? ஆப்ஷன் ஏ பெற்றோர், ஆப்ஷன் பி சிறுவன் சிறுமி, ஆப்ஷன் சி மக்கள், ஆப்ஷன் டி ஆசிரியர். யாரு நுழைய முயன்றவனுங்க? சிறுவர் சிறுமி இல்லையா? சிறுவன் சிறுமி இவங்க 2 பேரு தான் உள்ள வர முயன்றவங்க. இந்நிகழ்வானது சிறுவனினுடைய எப்பண்பை விளக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த ரெசிப்டை கொண்டு வந்து காமிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த பண்பை தான் கேட்குறாங்க. அது என்ன விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்பை விளக்குது? ஆப்ஷன் பி நேர்மை. அதை தான் சொல்லுது. ஓகேவா?
ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பேரா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின்ஸ் நம்ம ஃபுல்லாகவே படிச்சாச்சு. தமிழில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்லேருந்து தான் இப்போ கேட்டிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மற்றபடி புக்குக்குள்ளேருந்து நிறைய கொஸ்டின் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வரவே இல்லை. இந்த நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். தமிழ் வந்து 100 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம புக் பேக் கொஸ்டின் போடுறோம், ப்ளஸ் இலக்கணம் போடுறோம். இது 2க்குமே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ அது 2மே தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே 4 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது படிக்காதவங்க நீங்கள் அதையும் போய் படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.